வணக்கம். குருவே சரணம். சங்கடகரா சதுர்த்தி விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில தேதி 14/6/2025 சனிக்கிழமை. தமிழ் மாதத்தில் வைகாசி 31ஆம் தேதி முடியக்கூடிய கடைசி நாள். கிழமையும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி. இன்று நட்சத்திரம், இன்று முழுவதுமே உத்திராட நட்சத்திரம். திதி இன்று மாலை 3:48 வரைக்கும் திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி. இன்று நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலை பார்த்திங்கன்னா, மேச ராசியில் சுக்கிர பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வைகாசி 30மே ரிஷப ராசியில் இருக்கிறாரு. வைகாசி இன்று 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே புதனும் குருவும் இருக்காங்க. சிம்ம ராசியில் செவ்வாய் கேது. மகர ராசியில் சந்திரன். கும்பராசியில் ராகு. மீன ராசியில் சனி பகவான். இந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சங்கடங்களை தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் இருக்குது. அதாவது சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் அமைந்திருப்பது. இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை நேராக ராகுவை பார்ப்பாங்க, 8ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம் ராகுவை பார்ப்பதும் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, சனியை பார்க்குறதும் ஒரு விதமான சங்கடங்களை தருவதாகவே இந்த கிரக அமைப்பு இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா இந்த சங்கடகரா சதுர்த்தி அன்று மாலை நேரம் ஆலயம் சென்று விநாயகமூர்த்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கடகரா சதுர்த்தி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி 2 தான் வரும். இந்த 14/6/2025 வரக்கூடிய சனிக்கிழமையும், ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐப்பசி 22ஆம் தேதி ஒரு சனிக்கிழமையில் வரும். இந்த சனிக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி வர்றது வழிபாடு ரொம்ப சிறப்பாகவும் நல்ல யோகமாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன். அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.